அண்ணே ஆ ரவி அண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே இப்ப முத்துக்குமாருக்கு ஓட் பேங்க் எல்லாம் பாதிக்குமாண்ணே? ஊர்க்காரங்க சிவகங்கை மாவட்டக்காரங்க எல்லாம் பதறுறாங்கண்ணே, அதானே கேக்குறேன். அண்ணே மறுபடியும் சொல்றேண்ணே, ம். நம்ம வெற்றிய நிர்ணயம் செஞ்சுட்டு தான் விளையாடவே ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட விளையாட்டு தக்காளி ஆமாண்ணே. எல்லா பக்கம் அலை வீசினாலும் முத்து பக்கத்துல இருக்கிற வெற்றிய ஒரு அசைச்சுக்க முடியாதுண்ணே. அது தெளிவா இருக்கு. இந்த சலனம்லாம் இந்த வாரம் தான். அடுத்த வாரம் நிகழ்வு மாறும். இந்த மாதிரியான களம் இருக்காது. இது முழுக்க முழுக்க நிதானமா பாத்தீங்கன்னா ஒரு வியூக விளையாட்டு. அதாவது இந்த இந்த வணிகத்தை ஏற்படுத்தினவன் இப்போ அவன் யார் வின்னருன்றத பத்தின கவனத்துல இல்ல. யார் அந்த ஃபினாலேக்கு முதல் ஆளா போகணுன்றதையும், யார் பெட்டி எடுக்கணுன்றதையும், யார் வெளியில போகணுன்ற விளையாட்டை மட்டும்தான் கவனிச்சு விளையாடுறாங்க. அதுல முத்து என்ன பண்றான்னு பார்க்கும்பொழுது யதார்த்தமா முத்துவோட விளையாட்டுல முத்து சைட்லயே பங்களிப்புல வந்து அதாவது இந்த விளையாட்டோடைய அந்த சக்சஸ் கிடைக்காத ஒரு தருணம் வந்ததுக்கு அப்புறம் முத்து பக்கத்துல எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இப்ப இந்த சலனம் எங்க ஏற்படுதுன்னா, இதெல்லாம் ஒரு சான்ஸ், நம்ம இதை வச்சுதான் கலாய்க்க முடியும்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு கூட்டமோ 3-4 கூட்டமோ ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எதுவுமே இந்த மாதிரி இந்த ஃபேண்டமா சேர்ந்து கலாய்க்கிறது, பாயிண்ட்ஸ் வாங்க தெரியல, அது இது இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம ஆளு கன்சிஸ்டன்சி ஆஃப் டாஸ்க்ன்றது இந்த டிடிஎஃப்ல ஒரேடியா உட்கார்ந்து அடிக்கிறது இல்ல. ஒவ்வொரு டாஸ்க்கும் அவன் பிசிக்கலா ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அணியை ஜெயிக்க வச்சு வந்த ஒருத்தனுக்கு இதுல இருக்கிற 4 கேம் தோத்ததுனால நீங்க எல்லாம் சுத்தி இருந்து நக்கல் பண்ணா இத 12 வாரத்துக்கு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சவனுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு சும்மா தொட தட்டி கொண்டு போய் ஜெயிக்க தெரியும். அவன் பாத்துப்பான். இல்லண்ணே, அவனுக்கு சின்ன வயசுல முத்துவை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பேச்சு காண்டினேன் அப்படி போய் சொல்லும் போது வெறி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பேசாம இங்க இருக்காங்களால என்ன பண்றாங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன கதைன்னு தன்னை பத்தின ஒரு புரிதலை விளையாட்டுலயும் சரி பேச்சுலயும் சரி தெளிவா தெரிஞ்ச ஒருத்தனை அதை செய்ய முடியாத ஒருத்தனுக்கு வெறுப்பு வரதான் செய்யும், கோபம் வரதான் செய்யும். அவனை மாதிரி ஒருத்தன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தானே இங்க சமூகமும் சரி கேமும் சரி கூட்டமா போராடிக்கிட்டே இருக்கு. அவெல்லாம் தாண்டி ஜெயிப்பான். அவன் ஜெயிக்கணும்ன்றது நம்ம முடிவு பண்றது, அவன் முடிவு பண்றது. முடிவு ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல அவ்வளவு ஈஸியா நடந்துருமா? இதுல என்னன்னா இவனுக்கு எவ்வளவு பிராப்தம் இருக்கோ அதே பிராப்தம் இந்த களத்துல இப்ப டிடிஎஃப்ல இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால அவங்களோட போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இப்போதைக்கு மத்தவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. மத்தபடி யோசிக்கவே வேணாம், முத்துதான். நீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்களே, அடுத்த வாரம் இன்னொரு பயங்கரமான ஒரு கேம்பிளிங் கேம் ஒண்ணு நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் ஓட் பேங்கிங் வந்து பிச்சுக்கிட்டு போவோம் முத்துக்கு. அந்த மாதிரி ஒரு டர்ன் அவுட் அதை தானா அமையுது. நான் அந்த சீசனா பாக்குறேனே, இந்த வாரம் நடக்கிற சலனம் பூரா அவங்க முத்துவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சேனல் இப்ப முத்துவோட விளையாண்டுட்டு இருக்கு. அதனால ஒன்னும் பண்ண முடியாது. விஜய் இப்போ வந்து நீங்க முத்து கேம் பாதிப்பு மஞ்சி கூட இருக்கும். இங்க கேம் முத்து கேம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு பண்ணவே மாட்டேன். ஏன் இப்படி பண்றாங்க ப்ரோ? ஒரே நிமிஷம். இப்ப ரவி சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருல்ல, அத வந்து தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. யாராவது நம்மளோட ஸ்பேஸ்க்கு ரொம்ப கஷ்டமா வருவாங்கல்ல, அவங்களுக்கு இதை போட்டு காட்டினா பயங்கர பூஸ்டப் ஆயிடுவாங்க. அந்த ஓட் பேங்க் குறிப்பா பிச்சுக்கிட்டு போன்னு சொன்னாரு பாரு, அதை எடுத்து அதை கட் பண்ணி வை முதல்ல. கண்டிப்பா நீங்க பேசுங்க சார், பேசுங்க. நான் வந்து விளையாட்டாவே சொன்னேன். 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன், தேவையான இடத்துலயும் சொல்றேன். முத்து இந்த விளையாட்டுல ஜெயிக்கலன்னா 6 வருஷமா ரிவ்யூ பண்றேன். இந்த வருஷத்தோட ரிவ்யூவை நிறுத்திட்டு போயிடுவேன். நான் அவ்வளோ இல்ல ரவி சார், இந்த 2 நாளா நாங்க ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கோம்ல, நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்ல 2 மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்ப நாங்க ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கும் போது இப்ப எல்லா ஸ்பீக்கர்ஸுமே அவ்வளவு மன உளைச்சல்ல வந்தாங்க. பொன்னி சிஸ்டர் நீங்க பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அந்த 2 days எனக்கு ரொம்ப நெகட்டிவா போற மாதிரி இருக்கு. யூடியூப் கமெண்ட்ஸ் அப்படி இருக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கு. ஒரே நாள்ல எல்லாமே
முத்துக்குமரன் பக்கம் நெகட்டிவ் அவங்க பயப்படுறாங்க சார். ஆரி சீசன்ல எல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் பேச சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உடம்பு சரியில்லாமலாம் உங்கள்ட்ட பேசியிருக்கேன். அந்த டைம் தான் நீங்க நம்பர் கொடுத்து என்ன கன்சோல் பண்றேன். அந்த டைம் தான் நம்ம ஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலா. நீங்க எனக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப சைக்காலஜிக்கலா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அதை நான் இன்னைக்குதான் அதை ஷேர் பண்ணேன் நானு. அந்த எக்ஸ்ட்ரீம்ல எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப நான் இதையும் சொன்னேன் நான் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருந்தேன். எனக்கு அப்பதான் ரவி சார் வந்து எனக்கு அவரோட ரிவ்யூவும் சரி, எனக்கு அவர் பர்சனலாவே நம்பர் கொடுத்து நீ பேசுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லுவாரு. ஒரு ப்ரொமோ நான் பார்த்துட்டு அவர்கிட்ட எது கேட்டாலும் எந்த டைமா இருந்தாலும் அவர் எனக்கு ஆன்சர் பண்ணிருக்காரு. அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, இதுதான் நடக்கும்னு அவர் அன்னைக்கு அடிச்சு சொன்னாரு. சோ அதே மாதிரி இன்னைக்கு அவர் முத்துக்குமரன் சொல்றதுதான் நான் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன்ட்டு. ஆனா இவங்க வந்து அந்த ஒரு இடமும் வரும்பொழுது இப்ப நெகட்டிவிட்டி ட்விட்டர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நான் அப்ப இருந்த ஸ்டேஜ்ல இப்ப நான் நிறைய பேரை பாக்குறேன். அதனாலதான் சார் நான் அந்த வேர்டை சொன்னேன். நான் அதை தான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். இப்ப நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது இல்ல, சாரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு தைரியம் வரும்போது நிச்சயமா எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து வந்துருவாங்கன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. நான் அப்படி ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கேன். அது உங்களோட வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. அதை நான் பாக்குறேன். அதுக்காக நான் அதை விஜய் கிட்ட சொன்னேன். தேங்க்யூ சோ மச். ஆனா நான் நிஜமாவே சொல்றேன், நான் சொல்றதுனால இல்ல, அவன் பொட்டன்ஷியலா அவன் அவ்வளவு உழைப்ப போட்டிருக்கான், அவ்வளவு வேலை பார்த்திருக்கான். மற்றவங்களை விட அதிகமா இந்த கேமுக்காக மெனக்கெட்டு இருக்கான். இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து டைட்டில் அடிக்காம போறதுக்கான ஆஸ்பெக்ட் அவன் நான் ஒரு ஒரு அனாலிசிஸ் ரிவ்யூவர் இதெல்லாம் ஒரு பக்கம், அது எல்லாம் இல்லாம உங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வரமா எனக்கு கிடைச்ச வரம். ஒரு வாரம் நான் அவன் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியும். எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட இப்ப என்ன கிண்டலா சொல்றது, உங்களால ஒரு வாரத்துக்கு மேல தாண்டி இருக்க முடியல, நீங்க வந்து பேச வந்துட்டீங்களா அப்படின்ற விமர்சனங்களே எனக்கு நிறைய எழும்பொழுது, நான் ஒரு வாரத்துல என்ன பண்ண முடியும்னு ஒரு நிமிஷம் அங்க காமிச்சதுதான் அந்த ரிவ்யூ. என் பலம் எங்கேயோ அந்த பலம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நான் என் லைஃப்ல வந்து உடம்பு இப்படி குண்டா இருக்கு அப்படின்றதுக்காக நான் எந்த இடத்துலயும் வருத்தப்பட்டதில்லை. இந்த கேம் விளையாடாத போது மட்டும்தான் ரொம்ப பெரிதளவுல வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு நல்ல பிளேயரோட விளையாட முடியல, ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரோட. இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் நீங்க மன உளைச்சலோ இல்ல அவ்வளவு வருத்தமோ அதெல்லாம் தேவையில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இப்போ உள்ள முத்துக்குமரனுக்கு ஒரு நிதானமா கம்போஸ்டா இதை எப்படி அணுகணும்ன்ற ஒரு மெச்சூரிட்டியான இருக்கிற ஒரு ஆள் ஒன்னே ஒண்ணுதான், அவன் வாயை திறக்கும் போது அவன் கையோட தொடைய புடிச்சு பொத்திக்கிட்டு போய் சமய கிடையாது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இருந்தா போதும். அவன் கேம் வந்து இவ்வளவு வெளியில பேசுறதுக்கான ஸ்பேஸ்லாம் இல்ல, நீ போய் உன் வேலையை பாடுறா, இதெல்லாம் எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிற இடத்துல. அதாவது இப்ப மந்திரி அவன் ஈஸியா பேசிடுறான், ஜாக்லினா பேசுறான், ராயனா பேசுறான். இதே தீபக் அந்த வார்த்தையை சொன்னார்னா அதை மீறி உட்கார்ந்து பேசிருக்கான். இந்த இடத்துல அவன் கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஃபைன் டியூன் ஆகணுமே தவிர இந்த சிச்சுவேஷன் எல்லாம் வெளியில ஃபேண்டம் மாறி கத்தும் போது உங்களுக்கு அப்போ வந்து கொரோனா வேற. இப்போ உங்க மாதிரி ஜப்பான்ல இருந்து ஒரு கால் வருது, என்னன்னா அவங்க ஒரு பிரெக்னன்ட். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கூஸ்பம்பான மூமெண்ட். கால் பண்ணவங்க விடியங்கால 4 மணிக்கு கால் பண்றாங்க எனக்கு. கால் பண்ணி நான் இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணது தவறுதான், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஆரிக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அழுகையா வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் இவ்வளவு கார்னர் பண்றாங்க, இவ்வளவு நெருக்கி கொண்டு போறாங்க, இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாங்க. நான் வந்து வயிற்றுல இருக்கிற என் குழந்தைய ஆரி மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஜெயிச்சிருவா சார் அப்படின்னு கேக்குறாங்க. முதல் 2 மேட்டர் என்னன்னா, இந்த கேமை ஏன் இவ்வளவு பர்சனலா பாக்குறாங்க அப்படின்றது எனக்கு. ஏன்னா இது ஒரு வணிகம் சார்ந்த விளையாட்டு, ஏன் இவ்வளவு பர்சனலா பாக்குறாங்க அப்படின்னு. இன்னொன்னு இதெல்லாம் தாண்டி இந்த 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 கேமுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் இது எல்லாம் தாண்டினாலும் இந்த கேமை ஜெயிக்கக்கூடிய முனைப்பு ஆரி கிட்டக்கத்தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப 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 தெளிவா புரிஞ்சு அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் கடைசியில பெரும் அலையோட அவன் தான் ஜெயிப்பான் எவ்வளவு உறுதியா சொல்றனோ அது மாதிரி தான் சொல்றேன். வருஷம் வருஷம் பார்த்து 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 நமக்கு பிளேயர் வின்னிங் கேண்டருக்கு போகக்கூடிய அந்த குவாலிட்டி எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வருவாங்க. இவன் முதல் வாரத்திலே அந்த பதிவை ஏற்படுத்தினவன், இன்ஃபேக்ட் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சவன் முதல் வாரத்துல அந்த பிம்பத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தினவன். இதெல்லாம் இருக்கதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஓட்டோட ஒரு பெரிய வேவோட பெரிய நாய்ஸோட ஜெயிப்பான். அது அது இவன் கிரியேட் பண்ண போறது ஒரு ஹிஸ்டரி, டெஃபினட்டா நடக்கும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம், மக்கள் விரும்பும்
நாயகனா வளர்ந்த இவனை உலக நாயகன் பார்க்காம போனதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் இவன் விளையாட்ட. நெக்ஸ்ட் அனு சேனாஸ் பேசுங்க. ஹலோ சார், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ மேம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இதனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ கண்டஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கத்துறது கத்திக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் சார், வோட் பேங்க் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இது வெறும் இந்த Thursday, Friday தான். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வரும்போது அது புதுசா பார்ப்பாங்க. யாரு பெட்டிய தூக்குறதுன்ட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள தெரிஞ்சிருச்சு. 99% அவர்தான் வின்னர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1% அவங்களால எஃபோர்ட் போடணும் இல்லையா? அந்த எஃபோர்ட் தான் இப்போதைக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி. சார் நீங்க எப்போ உள்ள போறீங்க? எப்போ போவீங்க? எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் பெட்டியில எங்களை இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் சார். இந்த லாஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலான வீக்கு. ஸோ அந்த டைம் வந்து இப்போ வந்து நீங்க பார்த்தோம் இல்லையா? இந்த டிக்கெட் டு ஃபினாலேயே வந்துட்டு போட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஹேரோவும் வந்துட்டு இருக்கு. இவரு ஷீல்டு மாரி புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது தீபா பக்கத்துல இருக்காரு. பட் என்னன்னா, இந்த லாஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலான வீக். ஸோ எப்படா வந்துட்டு அந்த மேக்கர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பவா ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் 24/7 எல்லா ஸ்பேஸ்லயும், அந்த ட்விட்லயும் சரி, இவர முத்துக்குமர போட்டு தான் தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமா எஃபோர்ட் போடுறாங்க. என்னன்னா ஒருத்தர ட்ராப் பண்ணிட்டு மறந்துட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க மறந்துட்டாங்க தான் நெனைக்கிறேன் அவங்களோட கண்டஸ்டன்ட்ட. ஸோ ரொம்ப பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா அட்வான்டேஜ் தான். ஸோ பண்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அத வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணணும். பண்ணுங்க, பண்ணுங்க. இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ நீங்க போனீங்கன்னா, அ அவருக்கு பூஸ்ட் பண்ற மாரி பண்ணுங்க சார். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் லெட் தெம் நோ தட் இஸ் அ வெரி க்ரூஷியல் வீக். பிகாஸ் மென்டலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கேமையும் போயாச்சு. ஸோ ஸோ அதனால வெளியில நடக்குறது கண்டிப்பா தெரியாது. பட் ஸோ க்ரூஷியல் வீக்கு நீங்க சொல்ற மாதிரி தீபக் நானும் பார்த்துட்டு இருந்தேன் லைவ்ல. தீபக் வந்து நீ ரொம்ப பேசினா நீ வா கிச்சன்ல நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னோன்னா அவரை ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்து ஏன்னா வெளியில வர்றவங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க கன்ஃபார்மா அவருக்கு ஹோட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே புட் டவுன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவரோட ஃப்ளாஸுமே சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாங்க. ஆக்சுவலா தேங்க்யூ தட் ஐ மீன் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லணும். இது வந்து அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்க கூடாது. பர்சனலாக நம்ம மைண்டை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அதை எடுக்கவே கூடாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது, இவங்கெல்லாம் என்ன ரவுண்டு கட்டி பேசினாலும், எவ்வளவு ஸ்பேஸ் போட்டு பேசினாலும், எவ்வளவு இடத்துல மேடையே போட்டு பேசினாலும், பேசுறது 10 பேர், அதுக்கு கைதட்டி அதை ரசிக்கிறதுக்கு ஒரு 20 பேர், ஸ்பேஸ்ல இருக்கிறது 300 பேரோ 400 பேரோ 500 பேரோ 700 பேரோ, இது அத்தனையும் எப்படி ஓட்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நமக்கு நிறைய கூட்டம் இருக்கு, நம்ம பேசுறதுல நிறைய வன்மம் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்றோம்னா அதுல அந்த கூட்டத்துல இருக்க நாயகனை தவிர இன்னொருத்தங்களை பெரும் பகுதியா பேசுற எந்த கூட்டத்திலையும் அந்த நாயகன் ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நீ ஒரு மேடை போட்டு நான் என்ன செய்ய முடியும், நாங்க என்ன செஞ்சிருக்கோம், நாங்க எவ்வளவு பிரைட்டாவும் கிளாரிட்டியா இருக்கோம்னு சொல்ல முடியாத ஒரு கூட்டம், நீ இவ்வளவு நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு கூட்டமா நீங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து சொல்றதுனால இன்னொருத்தன் கூட்டம் நீங்க வச்சிருக்க கீழே இருக்கிற கூட்டத்தினால அது ஓட்டா மாறும்னா, எங்களை மாதிரி படம் எடுக்கிறவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோன்னா அப்பா 10 லட்சம் வியூ அப்படின்னா எங்களுக்கு 10 கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிடுமா? லாஜிக் என்ன லாஜிக்கோ அது இந்த லாஜிக் எல்லாத்துலயும் ஒரே லாஜிக் தான். மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பான். ஓ இவன் இப்படி கத்துறானா, ஓ இதுங்க இப்படி கத்துதுங்களா, ஓ அதுங்க. ஆனா அவனுக்கு எந்த நேரத்துல எப்படி தெளிவா ஓட்டு அடிக்கணும்ன்றது நல்லா தெரியும். அது என்ன, அது இந்த கேமுக்கான உறுத்தல்ல, இந்த சீசனுக்கு சீசன் இதுல ஒரு உறுத்தம் இருக்கு.
அது மாதிரி இந்த பிளேயர் எல்லா ஸ்பேஸ்லயும் பேசப்படுறான்னா இந்த பிளேயர் எப்பயோ ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச இந்த பிளேயரை நீங்க எல்லா ஸ்பேஸ்லயும் உட்காந்து பேசுறதை நிறுத்திட்டீங்கனாலே இந்த பிளேயரோட மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால அவங்க நீங்க சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவங்க நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்கிறது தான் இன்னும் ரொம்ப நல்லது. அவங்க அதை நிறுத்திட்டாங்கன்னா நம்ம தெரியாம போயிடுவோம். நம்மளோட மார்க்கெட்டிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நடக்காம போயிடும். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரொம்ப நல்லா நடக்குது. அது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த இந்த கடைசி வாரம் வாய்ப்பு கிடைச்சு உள்ள போற மாதிரி இருந்தா நீங்க இதுக்கு சொல்றீங்களா, அடுத்த வாரம் பெட்டி எடுக்கும் பொழுது இதை விட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதுல இந்த அளவுக்கான வன்மம் இருக்காது, ஹார்ட்னஸ் இந்த அளவுக்கு இருக்காது. அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அது போக அடுத்த வாரத்துல இருந்து வெளியில வந்த இத்தனை கண்டஸ்டன்ஸோடைய டாமினேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் வந்து அடுத்த வாரத்துல இருந்து தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். வெளியில வந்து ஆல்ரெடியே ஒரு 50% ஆஃப் த கூட்டம் முத்து தான் ஜெயிக்குதுன்னு பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிற அந்த கூட்டம் அவங்க ஃபேன்ஸை திருப்ப ஆரம்பிப்பாங்க மெதுவா. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க அங்க இன்னும் இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் அடிஷனல் பாயிண்டா மாறும். அது எல்லாத்துக்கும் மேல உள்ள போய் ப்ரொமோட் அப்படின்றது தான் அந்த கடைசி வாரம் உள்ள போகும்போது நான் எல்லாருக்கும் ஒரு அஸ்திரம் இருக்கிற மாதிரி என்னை ரிவ்யூ பண்ண முடியாத மொத்த கடுப்பு கோவத்தை முத்துக்கு என்ன பேசணும்ன்றதுல நான் ஃபுல் டியூன்ல இருக்கேன். என்னையும் பேச விடுவாங்க. அப்ப பேசும்போது பல பேர் சொல்ற மாதிரி ஒருவேளை கருத்தா பேசினாலோ இல்ல யோசிக்க வைக்கிற மாதிரி பேசினாலோ யோசிச்சு பேசினாலோ நான் சொல்றேன், 24 பேர்ல முத்து ஏன் தனியா தெரியறதுக்கான ஒரே காரணம், ஏன் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கான ஒரே காரணத்தை கிராஃபா கிளியரா அத்தனை பேருக்கு புரியுற மாதிரி பிளாட்ஃபார்ம் முன்னாடியோ இல்ல கிடைக்கிற இடத்துக்கு முன்னாடியோ தெளிவா சொல்றேன். நீங்களும் பாப்பீங்க. ஸோ எனக்கு இன்னும் ஒரு இதுதான். இப்போ இந்த வீக் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். ரவி சார் அந்த நாளை நோக்கி நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் 10th தான், பிட்வீன் 12 to 16 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படிதான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு டவுட் இன்னொன்று, ஏன்னா டிவியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஏற்கனவே ஸ்பேஸா சாரி சாரி ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு எம்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதனால உங்களை வந்து அனுப்பாம இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதே மாதிரி இந்த வீக் விஜய் சேதுபதி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு அவர் தான் இப்போ வந்து ஆப்போசிட் மாதிரி இருக்காரு. ஸோ வீக்கெண்ட் கண்டிப்பா போட்டு அடிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு 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 ரீசனா இருக்குமா? ஏன்னா கண்டிப்பா ஏன்னா வெளியிலயும் பாக்குறோம். இல்ல விஜய் சேதுபதி அடிப்பாங்கன்னா யார், முத்துக்குமரனுக்கு அடி விழுன்றீங்களா? ஆமா, ஆமா. எனக்கு என்னவோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா அப்படியும் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே போட்டு அடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா அந்த அளவில் இனி செட் நடக்காது. பண்றது. இனி ஓகே. நடக்காது. இனி இந்த வாரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரோஸ் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே இவங்க விளையாட்டும் விளையாட்டுக்கான விமர்சனங்களும் விளையாட்டை தவற விட்ட சிச்சுவேஷன்ஸ்ல அதற்கான நிகழ்வுகளும் என்னன்னா தேவையற்ற விவாதங்கள் அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்றதான். இனி அதை ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த டிடிஎஃப் உடைய ஆள் யார் எடுக்கிறாரு அப்படின்ற அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மைலேஜே இருக்கும். மிச்சம் இருக்கிற 1 மணி நேரத்துல இந்த எலிமினேஷனுக்கான பெர்ஸ்பெக்டிவும் பிளஸ் அண்ட் ஃபாலோடு பை நிகழ்வுகளா மிச்சம் இருக்கிற 2 வாரத்துக்கு உங்களை நீங்க கேம்பெயின் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை தான் பேசுவாங்களே தவிர இனி ரோஸ்ட்ன்ற அந்த ஒரு ஆங்கிளுக்கு போக மாட்டாங்க. 100% போக மாட்டாங்க. அவரு முத்துக்கு இல்ல, யாருக்குமே போக மாட்டாங்க. மிஞ்சி போனா அந்த இந்த எப்படி சொல்றது, ஒரு சென்ஸ்லெஸ்ஸா பேசுற அந்த கலாய்க்கிறது வேணா அதிகபட்சம் நடக்கலாமே தவிர ரோஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்த சாச்சனா உட்பட தைரியமா வந்து இன்னாருக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது வெளியில வந்த கண்டஸ்டன்ஸ் நெய்தர் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் நார் தே ஆர் அஃப்ரைட் டு டூ இட் ஈவன் டு எக்ஸ்பிரஸ் இட்னா நம்ம அந்த ரகமே கிடையாது. அதை மீறி அவங்க உள்ள விட மாட்டாங்க.
அப்படி நிறுத்த மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல அவங்க அப்படி பண்ணிட்டாலே அதாவது ரிவர்சலா பண்ணிட்டாலே அது முத்துக்குமரனுக்கு மறுபடியும் மைலேஜா தான் போகும். ஏன்னா அதை நான் எப்படி இப்போ ஒரு செகண்ட் நான் உள்ள போல, இந்த செகண்ட் வரைக்கும் நான் பிரைவேட் வீடியோ போடவே இல்லை. ஏன் போடலன்னா நான் பேசாம இருக்கேன். ஏன் நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டு நான் ரிவ்யூ தான் பண்ணக்கூடாது? முத்துக்குமரனை பத்தி நான் பாட்டு டெய்லி 10 நிமிஷம் வீடியோன்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கலாமே. குவாலிட்டி ஆஃப் முத்துக்குமரன், கேம் ஆஃப் முத்துக்குமரன், டாஸ்க் ஆஃப் முத்துக்குமரன், ஏதோ டைட்டில் போட்டுக்கிட்டே இருக்கலாமே. அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பாரபட்சம் காமிச்சு அதனால ஒரு 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 யூனிக்லி ஒரு டிஃபரெண்ட். என்னன்னா நான் இதை நினைக்கிறத விட உள்ளுக்குள்ள பேசுனதை எடிட் எவ்வளவு ஆகும். ஏன்னா ரீசெண்டா இப்ப நான் ஒரு டிவி ஷோல வந்து நான் அவனை பேசினேன். அது தெளிவா அவனை மட்டும் கட் பண்ணா நல்லா இருக்காதுன்னு நான் தீபக் பத்தி கொஞ்சம் நல்லா பேசியிருந்தேன். அதனால அந்த 2 செக்மெண்ட் எடுத்துட்டாங்க கரெக்டா. ஏன்னா ஏர்ல வந்து அது பெருசா ரீச் ஆகும், அது ஸ்ட்ரீமிங்லயும் பெருசா ரீச் ஆகும். ஸோ முத்துக்குமரன் அண்ட் தீபக் பத்தி நான் பேசுறேன் அந்த எடுத்ததுனால எனக்கு அந்த மாதிரி தாட் தான். ஓகே, உள்ள போகும்போது பேசினா அந்த மைலேஜ் வந்து எப்படி இருக்கும் இருக்கக்கூடாதுன்றது. ஸோ நானும் வந்து உள்ள எப்படி களம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணாத மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேசலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ சார். இப்போ டிக்கெட் ஃபினாலே எப்போ முடியும்? ஆக்சுவலி டாஸ்க் முடிஞ்சிருச்சா? நாளையோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நாளைக்கு ஆன கேம் இன்னைக்குன்னா அப்ப நாளை தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆர் நாளையோட முடியுமோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஒண்ணு இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு முடிஞ்சிருக்கணும், இல்ல நாளையோட முடிச்சு மத்தியானத்துக்கு மேல அந்த அதுக்கான ஐ மீன் நாளானிக்கு ப்ரோக்ராம் நாளைக்கு பண்ணுவாங்களா? அப்படிதானே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டே ஏன் இல்லை நாளைக்குன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஹாப்பி நியூ இயர் சார். நவீன் இயர். ஹாப்பி நியூ இயர் சார். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நான் எல்லாருக்குமே தான் கேட்கறேன். ட்விட்டர்ல இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு, முத்துக்குமரன் நைட் ஏதோ ஒரு டாஸ்க்ல ரொம்ப பூம் ஆயிட்டாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பத்தி அது ஒரு நிமிஷம் ப்ரோ, அது வந்து ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க ப்ரோ. அது வந்தே சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அது ரீச் ஆகும், நம்ம அப்ப பாக்கலாம். இப்ப அது வரைக்கும் அதை பத்தி எது பேசானன்ற மாதிரி சொல்லி பேசல. சாக்ரிஃபைஸ் டாஸ்க்னு சொல்றாங்களே, மேபி ஹேர் கட் அந்த மாதிரி ஏதோ இருக்குமா? ரவி சார் ஒரு கேள்வி கேட்கறாங்களா? இருக்கும். அதெல்லாம் க்ரூமிங்னு வாங்க. க்ரூமிங்னு டாஸ்க். ஓ, நீங்க அந்த இது மாதிரி கேக்குறீங்களா? சாரி, இந்த சந்திரா 2 பேருக்கு ஆப்போனன்ட்காக நாம விளையாடி வின் பண்ணி தர்ற அந்த சாக்ரிஃபைஸ் கேம் சார். சீசன் 2ல நல்லா வைரலா போயிடுச்சு. சீசன் 2னாலே நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வரும், அந்த கேம் சார். மேபி ஆக்சுவலா இப்ப அந்த மாதிரி எதுவும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இல்லை. நாம கூட தான் நினைச்சோம் ஒருவேளை பேசியே யாரையாச்சும் 2 பேரும் வெளில உட்கார வைப்பாங்களான்னு. இவங்க விளையாட வச்சே உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது இவங்க என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம், எப்படி வேணாலும். அந்த அளவுக்கு வெயிட்டேஜா ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி போகுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா 100% இங்க யாருக்காகவும் யாரும் பண்றதுக்கு தயாரா இல்லாத கூட்டம் இது. அதனால வெரி ஃபியூ, ரொம்ப கம்மியை தவிர. ஸோ எனக்கு என்னமோ அந்த டாஸ்க் வைப்பாங்கன்னு தோணலை. பட் லெட்ஸ் see, இன்னும் டைம் இருக்குதுன்றது எனக்கு டவுட் தான். ஆஷிக் ப்ரோ நீங்க பேசிட்டு அப்படியே அனு மேடம் பேசிட்டோம். வணக்கம் ரவி சார். ஹாய் அஷக், ஹாப்பி பர்த்டே. சாரி சாரி, ஒரு 10 தடவை சொல்லிட்டேன். எப்படி எனக்கு தான் தங்கிருஷ்டா உங்களுக்கா? ரவி சார், நீங்க எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, இப்பெல்லாம் உடஞ்சு உட்காரும் போது டே கபிலா எந்திரா அப்படின்னு பாக்ஸிங் இதை தட்டுனா ஒரு ஃபீல் வரும்ல. எனக்கு என்னமோ உங்க ஸ்பீச் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலேயே நான் வந்து மேக்சிமம் நீங்க இருக்கிற ஸ்பேஸ்லாம் தேடி போய் லிசனராகவே உட்காந்துருவேன், இல்லைன்னா இருப்பேன். எனக்கே அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அங்க ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்களோட வார்த்தையை கேட்டான் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப பூஸ்டா ஃபீல் பண்ணுவானோன்னு தோணுது. நீங்க அதை கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு தோணுது. இந்த எடிட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, அது எனக்கு பிளஸ் தான். ஏன்னா ரவி சாருக்கு தான் எடிட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா எடிட் பண்ணாத மாதிரி எப்படி பேசணும்னு தெரியும், அதை அங்க போய் காமிச்சிருவாருன்றது எனக்கு தெரியும். எனக்கு அது பிரச்சனை இல்லை சார். இப்போ எனக்கு என்ன, இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் இவங்க எல்லாருமே டிராஃபியை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு முத்துவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து விசஸ் ஹவுஸ் மேட்ஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ
இத அவர் கொஸ்டின் பண்ண மாட்டாரா விஜய்? நீங்க அதுக்கு ஆடுறத விட்டுட்டு இப்போ எல்லாருமே இந்த ஒரு கண்டஸ்டன்ட் லெட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களா யோசிச்சுட்டு பண்றாங்களான்னு தெரியல. நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ டிஎல்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சாளரை கொண்டு வந்ததுனால இந்த ஷோ முற்றிலும் மாறி பேச்சாளருக்கான ஷோவா மாறிடுச்சுன்னு ரயான்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா நம்ம ஒரு 4-5 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் சீரியல் ஆர்டிஸ்டா கூட்டிட்டு இது ஃபுல்லா டிராமாவா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணாத முத்துக்குமரனை இப்படியே பண்றதனுடைய விளைவு எதுவா போய் முடியுன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா அதை உங்க வார்த்தை உடைச்சிச்சு. நிஜமாவே நான் கேள்வி எந்த எதுவுமே சொல்லாம ஒரு விர்ச்சுவல் ஹக் பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் வந்தேன் சார். ஒரு விர்ச்சுவல் ஹக் சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் யுவர் ஹக். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் எனக்கு தோன்றதில் சொல்கிறேன். ஐ மீன் நீங்கள் ஃபீல் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண கன்சர்ன்லேருந்து அதாவது ட்ராஃபியை நோக்கி மூவ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாரும் முத்துக்குமரனை நோக்கி ஒரேடியாக கார்னர் பண்ணுறதும் இப்போ ராயன் சொல்கிறதும் அப்படின்னா அதுக்கு அதான் சொல்றேன். இதை கரெக்டாக சரிவர அங்கே பேசுகிற ஒரு ஆள் இல்லை ஒரு விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணுற ஆள் உள்ள இருந்தால் இந்த பிரேக் கொஞ்சம் விழுந்து இது டிவேட் ஆகும். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒன்ஸ் அ கேமர் இஸ் ஆல்வேஸ் அ கேமர். அவன் கேமர், அவன் த்ரெட் டு த ஷோ, அவன் த்ரெட் டு த கேம். அத்தனை காம்படிட்டர்ஸ்க்கும் அவன் நீங்கள் அவ்வளோ பெரிய த்ரெட்டை அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவன் த்ரெட்டை மாசா சொல்லணும்னா ஒத்துமொத்த ஷோவை 30 நாள்ல நான்லாம் ராயன் முன்னாடி இருந்தேன்னா நீ எப்படி தெரியுமா அந்த ஷோக்குள்ள வந்த 30 நாள் இங்க உட்கார்ந்துருக்கிறவன் எல்லாரும் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கான்னு விளையாட தெரிஞ்ச 6 பேர்ல உள்ள பேச்சாளர் இல்லடா, அவன் வேலைக்காரன். அதனால அவன்கிட்ட உன் வேலை முடிஞ்சா காட்டுன்னு சொல்லி நீ விளையாடுறதுக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கனா அது அந்த பேச்சாளர் தான். அவன் பேச்சுல வரலடா, அவன் வேலையில நீ வந்தன்ற உனக்கு வேலை கிடைச்சதுக்கே அவன் தான் காரணம்ன்றது தான் அவன் கேம். அவனை நீங்க உட்காந்து பேச்சாளருக்காக கேம் மாத்துச்சுன்ற அவன் ஒட்டுமொத்த ஷோக்கே த்ரெட்டா இருக்கான். 30வது நாளே அவன் தான் வின்னர்னு ஹோஸ்ட பேச வைக்கிறான். எல்லா விதத்துலயும் அவன் கேமை டைனமிட் மாதிரி வச்சிருக்கான். அவனை போய் நீ இதுக்கு பக்கத்துல இருந்து கவுண்டர் கொடுக்க ஒரு ஆள் வேணும். நீ போய் நான் இப்போ போனாலும் ஒருவேளை ராயன் இருந்தானா நான் அங்க வச்சே இதை சொல்றேன். நீ இந்த தவறான பதிவை நீ தெரியாம பண்ணிட்ட, நான் இருக்கும் போது நீ சொல்லியிருந்தனா மூஞ்சில அடிச்ச மாதிரியே சொல்லியிருப்பான். உனக்கே அவன் தான் வேலை போட்டு கொடுத்துருக்கான். இல்லைன்னா நீ யோசிச்சு பாரு, நீ நல்லா பேசுற அவங்க கூட இல்லாம யார் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான்றதை விட வெளியில யார் அழகா கிரௌடு வச்சிருக்கா, நான் அழகான கிரௌடு யார் வச்சிருக்கான்னு தான் சொன்னேன், அழகான பொண்ணு யாருக்குன்னு சொல்ல. அப்படி இருக்கிற பக்கத்துல தானே ராஜா போயிருக்க. ஏன் இவ்வளவு திறமையை நீ இன்னைக்கு காட்டுறத முதல் நாளே காட்டிருக்க வேண்டியதானே? என்ன நாகப்பிரியாக்கு முன்னாடி நம்ம போயிருப்போம், அவ்வளவுதான். 4 வாரம் இருந்ததுனாலதான் ராஜா நீயே இன்னைக்கு பேசுற அப்படின்னு யாராச்சும் போய் பேசணும். ராயன் கிட்டக்க பேசணும்னா ராயனுக்கு ஏத்த டோன்ல தான் பேசணுமே தவிர முத்துக்குமரன் எல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பக்கத்துல உட்காந்து ராஜா நீ போய் வேலையை பாரு, ராயன்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இங்க அவன் தனக்கு கை தட்டக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சக்கூடிய அந்த 4 பேர்கிட்ட தான் அவன் உட்காந்து படம் காமிச்சுக்கிட்டே இருக்கான். அது போக வந்ததுல இருந்து அவன் அலையன்ஸ் பொண்ணுங்க கூட மட்டும்தான் இருக்கு. அவன் இங்க கேட்டாலும் ஏன் அவனோட மொத்த காண்டுமே ராயனுக்கு ஒன்னே ஒண்ணுதான். அவனை ஃபர்ஸ்டே தூக்கி உட்கார வச்சது அவன் ஈகோ பயங்கரமா டிப் ஆயிடுச்சு. எல்லாருமே அலைன்ஸ் அது முத்துக்குமரன் பண்ணதுனால இந்த விவாதம் போய்கிட்டே இருக்கு. சரி பேசுறா தம்பி அப்படின்னு விட்டதுனால பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்காக ஒரு ஷோவே பேச்சாளருக்காக மாதிரி என்னென்ன பேசுறான் பாருங்க. கம்பி கட்டுற கடையெல்லாம் பேசுற மாதிரி. ஏண்டா ஒரு டாஸ்க் வச்சானுங்க, ஒவ்வொரு டாஸ்கா வச்ச பொருளை அடுக்குங்கடானா அதுல ஆரம்பிச்சு அவன் டாஸ்க் அவன் டாஸ்க் யாருன்னு பிளேயரா காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். நீ நம்ம அவனை பேச்சாளர்னு சொல்லிட்டு இருக்க. முதல் 50 டேஸே இது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான். அதுலயே இதெல்லாம் ஏன் அவனுக்கு இப்ப பேச தோணுதுன்னா, தம்பி நீ இந்த வாரம் டூ ஆர் டைல இருக்க, அதனால நீ இதெல்லாம் பேசத்தான் செய்வ. உனக்கு கிடைச்சா இந்த வாரம், கிடைக்கலன்னா நீயும் என் கூட சேர்ந்துதான் போகணும். அதான் உன் நிலைமைன்றதுனால இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இது மாதிரிதான் சுத்தி இருக்கிறவங்க சில பேர் பாருங்க, ரொம்ப இது வரைக்கும் வம்படியா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரெல்லாம் போயெல்லாம் இருக்கலாம். ஒருத்தன் பேசுறான் பாடா, ஒருத்தன் பேசலாம் நம்ம வழக்கம் போல பேச வேணாம், இவன் பேசுறதுல பின்னாடி போய் நிப்போன்னு சொல்லி அங்கங்க ஊர்கா மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது நக்கல் பைட்ஸ் மாதிரி ஜாக்லினும் மஞ்சரியும் த்ரோ பண்றாங்க. காம்படிட்டிவா நினைச்சு சொல்லக்கூட ரைவலா இருக்கக்கூடிய சௌந்தர்யாலாம் பெருசா பேசல.
வழக்கம் போல பேச வேண்டிய இடத்துல பேசிக்க வேண்டிய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பவித்ராவும் பெருசாலாம் பேசல. அவங்கெல்லாம் தீபக் ஆஸ் யூஷுவல் நோ அஃபென்ஸ் மெக்கானிசம். எல்லாத்துக்கும் மேல இப்ப அங்க RRR நட்பு போயிட்டு இருக்கு போல் இருக்கு. வேற லெவல்ல அவர் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்துக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஒன்றும் அஷக் யூ பி வெரி ரெஸ்ட் அஷோர்ட். அதாவது இவங்க எல்லாம் என்னதான் சப்பாத்தி உருட்டினாலும் கடைசியில மேட்ச் நம்ம கையில தான் இருக்கு. இன்னொன்று நிகழ்வுகள் இந்த 2 நாளுக்கு அப்புறம் அது டோட்டலா மாறிடும். அது ஒரு வேற ஒரு வேவ் கிரியேட் பண்ணும். அதுக்கு மேல நமக்கு இந்த பெட்டி மேட்ரு இந்த வார எலிமினேஷன்ல பெட்டி மேட்ரும் ஒரு சூப்பர் கன்வர்ஷன்ல இருக்கும். அதனால அந்த டீவியேஷன் போகும்போது இந்த வன்மமா பேசிக்கிட்டு இருக்கிற டிராவல்லாம் பெருசா அடி வாங்கிடும். இன்னொன்று